இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் கனவு நிறைவேறாது, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், அமித்ஷா சூளுரை. புதுக்கோட்டையில் நடந்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை நிறைவு விழா நடந்தது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசியதாவது: தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. வரும் தேர்தலில் எப்படியாவது திமுகவை ஒழித்தே தீருவோம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும். பாரதிய ஜனதா, அதிமுக மற்றும் பிற கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம். தேர்தல் அறிக்கையிலேயே மிக குறைவான வாக்குறுதிகளை நிறைவேற்றியது திமுக ஆட்சிதான். ஸ்டாலினின் முதல் நோக்கம் உதயநிதியை முதல்வராக்குவதுதான். இந்த கனவு நிறைவேறாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த ஆட்சி திமுகவின் ஆட்சிதான். திமுக ஊழலுக்கான அடையாளமாகிவிட்டது. ஊழல் செய்யும் அரசால் எப்படி வளர்ச்சியை கொடுக்க முடியும்? தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறினார். என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் 4 ஆண்டுகள் கடத்தியவர் ஸ்டாலின். அண்ணாமலை தாக்கு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனின் யாத்திரை நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் 4 ஆண்டுகள் காலம் கடத்தியவர் ஸ்டாலின் மட்டும்தான் என கூறினார். ஏதாவது செய்த 2026க்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா, அவர் சொல்றாரு. டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் சொல்றாரு. ஆட்டோ ஏறுறீங்களா, ஆட்டோக்கார அண்ணன் சொல்றாரு. தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது. இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 90 நாள் மட்டும்தாங்க இருக்கு. நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது. 2026 அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அன்பு சொந்தங்களே, திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க. ரோட்ல இருந்து திட்டுறாங்க, வீட்டில இருந்து திட்டுறாங்க. அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன்? தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக, ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்தில் மட்டும்தான். இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும். லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 4 ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்பர் 1 வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். நாம் எல்லோரும் இணைந்து 2026 அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுடைய வலிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க. அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி, இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க. போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரியில ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம்.
இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது. சரி, அந்த முதலீடு என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அதில் எத்தனை சதவிகிதம் அந்த வாங்கின கடன்ல அது போயிருக்குன்னு பார்த்தா மிக மிக குறைவானது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்க நினைக்கிறது திமுக அரசு. பொங்கல் பரிசு அப்படிங்கறத ரொம்ப வருஷமா தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா அந்த பொங்கல் பொருட்கள் எவ்வளவு தூரம் ரொம்ப தரம் இல்லாமல் கொடுக்கப்படுவது, அந்த பொங்கல் பொருட்களை வாங்குவதில் ஊழல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு பொங்கலின் போதும் திமுக அரசின் மீது வைக்கிறோம். இந்த முறையாவது அவர்கள் தரமான பொருட்களை கொடுப்பாங்களான்னு பாக்குறோம். ஒரு காலத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பான மாநிலம், அமைதியான மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் எல்லாமே இப்ப மாறி இப்போது தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் வன்முறை. சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதையினுடைய அடிமையாகி இன்று அவர்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாம, சமுதாயத்தில் அமைதி இல்லாம செல்கின்ற நிலை. நம்முடைய பெருமைக்குரிய அப்பா என்று தமிழக மக்களுக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு என்னன்ட்டாரு, மத்திய அரசு பாத்துக்கிட்டோம், பெற்றோர் பாத்துக்கிட்டோம், கையை கழுவிட்டு போறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். தோல்வி பயத்தால் நடுங்கும் திமுக, மக்களை ஏமாற்ற மோசடி அறிவிப்பு. அன்புமணி தாக்கு. பொங்கலையொட்டி அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இது திமுக அரசு தோல்வி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பதை காட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலையொட்டி அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்களை ஓரளவாவது தணிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு வழங்கப்படுவது சரியானதே. கடந்த ஆண்டும் இதே காலத்தில் தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. ஆனால் மக்களுக்கு ஒரு பைசா கூட பொங்கல் பரிசாக திமுக அரசு வழங்கவில்லை. ஆனால் இப்போது வழங்குகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கோரி போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களை திரும்பி கூட பார்க்காத திமுக அரசு இப்போது அவர்களை ஏமாற்றும் வகையில் ஒரு மோசடி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இன்னும் 50 நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசு அதிலிருந்து தப்புவதற்காகவே இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. ஆனால் தமிழக மக்கள் தாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை. அவர்கள் நிச்சயமாக வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவார்கள் என அன்புமணி கூறியுள்ளார். குண்டு சத்தம் ஓய்ந்தது. நக்சல் இல்லாத முதல் கிராமம், சொன்னதை செய்த அமித்ஷா. இந்தியாவின் நக்சலிசம் 2026 மார்ச் 31க்குள் முழுமையாக வேரறுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். அவரது அறிவிப்பை தொடர்ந்து நக்சல்களுக்கு எதிரான வேட்டை தீவிரமடைந்தது. சத்தீஸ்கர், தெலங்கானா, ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பதுங்கியுள்ள நக்சல்களை வேட்டையாடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட நக்சல் அமைப்பான சிபிஐ மாவோயிஸ்டின் மத்திய குழு உறுப்பினராக இருந்த பசவராஜ் சத்தீஸ்கரில் கடந்த ஆண்டு மே மாதம் கொல்லப்பட்டார். ஆந்திராவில் நடந்த தேடுதல் வேட்டையில் அந்த அமைப்பின் முக்கிய தளபதியான மாத்வி ஹித்மா, அவரது மனைவி உட்பட 6 பேர் சமீபத்தில் கொல்லப்பட்டனர். நக்சல் அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் பலர் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைய துவங்கினர். போலீசாரின் கிடுக்குப்பிடியால் நக்சல் செயல்பாடுகள் முடங்கியதாலும் நக்சல் சித்தாந்தத்தில் நம்பிக்கை இழந்ததாலும் நூற்றுக்கணக்கான நக்சல்கள் அடுத்தடுத்து சரணடைய துவங்கினர். சரணடைந்த நக்சல்களுக்கு மத்திய அரசு உறுதியளித்தபடி உதவித்தொகை மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நிறைவேற்றி வருகின்றன. நக்சல் பாதிப்புள்ள கிராமங்களில் மக்கள் தாங்களாகவே நக்சலைட்டுகளை சரணடைய தூண்டினால் அந்த பஞ்சாயத்துக்கு 1 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி வழங்கப்படும் என்ற புதிய திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள பதேசெட்டி கிராமம் மாநிலத்தின் முதல் நக்சலைட் இல்லாத கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு தீவிரமாக செயல்பட்டு வந்த 11 நக்சலைட்டுகள் ஒரே நேரத்தில் சரணடைந்தனர். இந்த கிராமத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக சத்தீஸ்கர் அரசு 1 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக ஒதுக்கியுள்ளது. சரணடைந்த 11 நக்சலைட்டுகளுக்கும் தலா 50,000 ரூபாய் உடனடி நிதியுதவி மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் குண்டு சத்தமும் நக்சலைட்டுகளின் மிரட்டலும் நிறைந்திருந்த இந்த கிராமத்தில் தற்போது அமைதி திரும்பியுள்ளது. சுற்றியுள்ள 8 குக்கிராமங்களில் 6 இடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது.
முன்னதாக 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருந்த பள்ளி தற்போது தரம் உயர்த்தப்பட உள்ளது. கிராமத்திலேயே ஆதார் அட்டைகள், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ அட்டைகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. சமீபத்தில் அமித்ஷா சத்தீஸ்கர் சென்றபோது சரணடைந்த முன்னாள் பெண் நக்சலைட் ஒருவரே அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். ஒரு காலத்தில் துப்பாக்கி ஏந்திய கைகள் இன்று ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றன என்று அமித்ஷா அதனை பாராட்டியிருந்தார். இப்போது மத்திய அரசின் முயற்சியால் சத்தீஸ்கரின் மிக அபாயகரமான பகுதியாக கருதப்பட்ட இடங்கள் வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளன. பாம்பை பார்த்து பதறிய போலீஸ், ஆட்டோ டிரைவர் அட்ராசிட்டி. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள சந்திராயன் கட்டா பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி பரிசோதித்தனர். டிரைவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்தது தெரியவந்தது. இதனால் டிரைவர் இர்பானிடம் ஃபைன் கட்டிவிட்டு ஆட்டோவை எடுத்து செல்லும்படி அறிவுறுத்திய போலீசார் அவரது ஆட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். டிரைவர் இர்பான் மீண்டும் குடிபோதையில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தகராறில் ஈடுபட்டார். உடனே தனது ஆட்டோவை விட வேண்டும், இல்லை என்றால் பாம்பை மேலே விட்டுவிடுவேன் என கூறி பையில் இருந்த பாம்பை போலீசார் மீது விட முயன்றார். இதனால் போலீசார் பதறி போயினர். கடைசியில் அது செத்துப்போன பாம்பு என தெரிந்தது. போலீசார் சுதாரித்துக் கொண்டு இர்பானை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் தப்பி ஓடினார். ஆனாலும் போலீசார் இர்பானை விரட்டி பிடித்து கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாம்பை காட்டி போலீசாரை ஆட்டோ டிரைவர் மிரட்டிய சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.